பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இன்று டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15-16 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படியே அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றுப்பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் என்பதாக. மருத்துவ முகாம், மெடிக்கல் கேம்ப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆதி அப்போஸ்தல நாட்களில் நடைபெற்ற முதல் மருத்துவ முகாம் தான் மேற்குறிப்பிட்ட வசனம். இந்த மருத்துவ முகாமில் குணப்படுத்தியவர்கள் படித்து மருத்துவ பட்டம் வாங்கவில்லை. படிப்பறிவில்லாத மருத்துவர்களாய்தான் அவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக பேதுரு மீன்பிடிக்கிற தொழிலை செய்தாலும் பிணியாளிகளை குணமாக்கும் தெய்வீக வரத்தை பெற்றிருந்தான். பேதுரு 5 வருஷம் 7 வருஷமாக மருத்துவம் பயிலவில்லை. ஆனால் மருத்துவர்கள் குணப்படுத்த முடியாத வியாதியுள்ளவர்கள் பேதுருவின் நிழல்பட்டு குணமடைந்தார்கள். இந்நாட்களில் நோய்வாய்ப்பட்டவர்களை மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சரில் வைத்து எடுத்து செல்வார்கள். அதுபோல அந்நாட்களில் முடியாதவர்களை கட்டிலின் மீது வைத்தார்கள். சுற்றுப்பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் மருத்துவமனைக்கு சென்றிருப்பார்கள் என்றால் அங்கே அவர்களை வைப்பதற்கு இடம் போதியதாக இல்லாமல் இருந்திருக்கும். அவ்வளவு பிணியாளிகளை அப்போஸ்தலர்களிடம் கொண்டு வந்தார்கள். பேதுரு அவர்களுடைய நாடி துடிப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கவில்லை. கண்களை திறந்து பார்க்கவில்லை. சுவாசம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கவில்லை. மருந்து மாத்திரை ஒன்றும் கொடுக்கவில்லை. ஒரு இன்ஜெக்ஷனும் போடவில்லை. அவன் அவர்கள் இருக்கும் இடம் அருகே போனான். அவனுடைய நிழல் பட்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் குணமாக்கப்பட்டார்கள். காரணம், அவன் மேலிருந்த தேவ வல்லமை. நாகமானுடைய குஷ்டம் நீங்க எலிசா வந்து அவன் சரீரத்தை தொட்டு சுகமாக்குவான் என்று நாகமான் நினைத்தான். ஆனால் எலிசா யோர்தானில் போய் 7 முறை மூழ்கும்படி சொன்னான். அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த போது நாகமானுடைய சரீரம் ஒரு குழந்தையைப் போல மாறியது. தேவனுடைய அற்புத வல்லமைக்கு எல்லை கிடையாது. ஆண்டவர் எவரையும் எப்படியும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் குணப்படுத்த வல்லமையுள்ளவர். அதே தேவ வல்லமை இந்நாட்களிலும் கிரியை செய்யும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய அற்புத வல்லமையை விசுவாசியாமல் இருப்பவர்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள் என்று வசனம் கூறுகிறது. மத்தேயு 22:29 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று பரிசேயர்களை இயேசு கடிந்து கொண்டார். இன்றைக்கு இருக்கும் பிற்போக்கு எண்ணம் கொள்ளுபவர்கள் பரிசேயர்கள் குணாதிசயத்தை உடையவர்கள். அற்புத வல்லமையை நம்ப மாட்டார்கள். தேவனால் அற்புத வல்லமையை செய்ய முடியுமா என்று கேள்வி கேட்காதிருங்கள். தேவனால் மாத்திரமே முடியும் என்று நம்புங்கள். அப்படி விசுவாசித்து தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய அற்புதத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுவதாக. உம்முடைய ஒரு தொடுதல் உம்முடைய பிள்ளைகளுடைய சகல வியாதிகளிலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை முழு நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய அற்புதத்தின் வல்லமை இன்றும் குறையவில்லை என்று விசுவாசிக்கிறோம். அத்தனை பேருக்கும் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் காரிய சித்தியை கட்டளையிடும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.